ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்து நிறையா ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரப்போகிற அடுத்து ஒரு 8 முக்கியமான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 8 ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து ஒரு சில ரோல் ஆகிடுச்சு, ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் டெஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஒன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், சேட் லாக்னு ஒரு ஃபீச்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து நிறைய பீட்டா யூசர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட் லாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேட் லாக் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பர்சன் சேட்லேருந்து நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு நம்ம கீழே ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் போதும், நமக்கு வந்து சேட் லாக்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சேட் லாக் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் பண்ணிக்க முடியும். இது நமக்கு எங்கே ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட்டுக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ லாக்டு மெசேஜ் அப்படின்ற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு வச்சுட்டு திரும்பி அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சேட் வந்து லாக் பண்ணிக்க முடியும். திரும்பி அன்லாக் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி அவங்க பயோக்குள்ளே போயிட்டு சேட் லாக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ நீங்கள் வந்து சேட் வந்து லாக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து சேட் லாக் பண்ணுறதுக்கு நம்ம ஆப் பாஸ்வேர்டு போட்டு இல்லை வாட்ஸ்அப்போட டிஃபால்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிட்டு இருப்போம். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஏதாவது 2 முக்கியமான சேட் இருக்கும், அது யார் படிச்சிடக்கூடாதுன்னு வந்து வாட்ஸ்அப்க்கு லாக் போடுவோம். இனிமேல் அப்படி பண்ண தேவையில்லை, அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் மட்டும் நம்ம சேட் லாக் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எடிட்டட் மெசேஜ். ஸோ இந்த எடிட்டட் மெசேஜ்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யாருக்காவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, தப்பாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் ஃபார் எவரிவன் போட்டு மறுபடியும் சென்ட் பண்ணுவோம். டெலிட் ஃபார் எவரிவன் போடாமல் நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதான் ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு டெலகிராமில் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த மெசேஜ் அந்த மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் வரும். அது நமக்கு வந்து இன்ஃபோ ஷேர்னு மட்டும் தான் இப்போ இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து எடிட் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அது எடிட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மெசேஜ் டெலிட் பண்ணாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த மெசேஜ் வந்து பக்கத்தில் வந்து காட்டும். ஸோ இந்த மெசேஜ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அன்னோன் கால்ஸ் எல்லாமே வந்து சைலண்ட்டில் வர மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணியிருக்க கான்டாக்ட் மட்டும் தான் இனிமேல் வந்து ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்கலாம் சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணாத நம்பரில் ஏதாவது ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டாது, ஜஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து வந்து கால் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து காட்டும். ஸோ மற்ற டைமில் என்ன இருக்கும், நார்மல் டைமில் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து வாட்ஸ்அப்லேருந்து கால் வருதுன்ற மாதிரி காட்டும். ஸோ இனிமேல் சேவ் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு மட்டும் தான் காட்டும், அன்னோன் நம்பர்ஸ்க்கு வந்து காட்டாது, ஜஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும். இது நமக்கு ஸ்பாம் கால்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸோ வாட்ஸ்அப்போட இன்டர்பேஸை நமக்கு வந்து ரீடிசைன் பண்ண போகிறதா நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே வரப்போகுது. ஸோ அந்த கம்யூனிட்டிஸ், அந்த சேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், கால்ஸ் எல்லாமே இருக்கும் மேலே. ஸோ இனிமேல் வந்து கீழே வரும். ஏன்னா நம்ம வந்து 1 and 3 கையில் வச்சிருப்போம். ஸோ நம்ம மேலே வந்து கிளிக் பண்ணுறதுக்கு போல கீழே சிம்பிளாக இருக்கும், அது கிளிக் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வாட்ஸ்அப் வந்து ரீடிசைன் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு வந்து காட்டாது, அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அந்த மாதிரி வரலாம். அது பக்கத்துலேயே நமக்கு ஸ்டேட்டஸ் கீழே வந்து சேனல் இருக்குது. ஸோ கிரியேட் சேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் வந்து ரேண்டமாக எல்லாருமே பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. ஸோ இன்னும் நமக்கு என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்டேட்டஸையும் காட்டும். இவ்வளோ நாள் நம்ம ஸ்டேட்டஸ்னு காட்டிட்டு இருந்துச்சு, ஸ்டேட்டஸ்னு காட்டாது, அப்டேட் அப்படின்னு காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ரிவ்யூ. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் இருப்போம், அப்போ நமக்கு என்ன ஆகணும் வந்து நிறைய மெசேஜ் சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஒரு அன்னோன் மெசேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம மற்ற யூஸரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரிப்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ரிப்போர்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட அட்மின் யாரோ அவருக்கு வந்து போகும். அவர் வந்து அந்த மெசேஜ் வந்து பார்ப்பார். ஓகே, ஸோ இது வந்து நல்ல மெசேஜ் அப்படின்னு விட்டுருவார். அதாவது வந்துட்டு ஒரு கெட்ட மெசேஜ், ஒரு ஸ்பாம் மெசேஜ் அப்படின்னா அதை அவரே டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து அட்மினுக்கு வந்துட்டு எது நல்ல மெசேஜ், ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வேறு எதாவது ஷேர் பண்ணுறாங்களா குரூப்பில் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ மற்ற ஏதாவது யூஸர் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அட்மின் ரிவ்யூ வந்து போயிடும். அட்மின் வந்துட்டு அந்த மெசேஜ் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஃபீச்சர் குரூப்பில் வந்து வந்திருக்கு. நமக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்குற ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஒரு ஃபேஸ்புக் 2 லிங்க் பண்ணுற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம கீழே வந்து ஃபேஸ்புக் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் டேப் டு ஆட் யுவர் அக்கௌண்ட் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் ஃபேஸ்புக் ஸ்டோரியிலும் வந்துட்டு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகலை, பட் மேபி இந்த மாதிரி வரலாம். ஓகே, லாஸ்ட் 2 ஃபீச்சர் இது நமக்கு 2 வந்து சின்ன ஒரு மைனரான சேஞ்சஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜிஃபெல்லாம் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஜிஃப்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணால் மட்டும் தான் ஜிஃப் வந்து ப்ளே ஆகும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சேட் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் ஜிஃப் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஜிஃப்னு எழுதியிருக்கோம், நம்ம கிளிக் பண்ணால் மட்டும் ப்ளே ஆகும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகும்.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து ஏதாவது ரீசெண்டாக கால் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டு கால் வந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் மாதிரி ஏர் மார்க் வந்து காட்டும். ஸோ அவ்வளோதான் வந்து காட்டும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் காட்டும். இப்போ நமக்கு வந்து பார்த்தா அந்த நேமும் அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் ரெண்டுமே நமக்கு வந்து ரெட் கலரில் மாதிரி காட்டும். ஒரு நல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்க முடியும். ஒரு சின்ன மைனர் சேஞ்ச் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பீட்டாலும் வந்திருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கூடி சீக்கிரம் வந்து பார்த்து ஸ்டேபிள் அப்டேட்டுக்கு வந்து வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த சேட் லாக் ஃபீச்சர் வந்து பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பீட்டாவாக இருந்தால் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம அவுட் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.